கானா வினோத் வந்து பிக் பாஸ்லேயே பார்த்தோம். பிக் பாஸில் எப்படின்னா, அந்த வாட்டர் மெலான் இருக்கிறாருல்ல, அவர் சும்மா 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 எதனா சீட்டிக்கினே இருப்பான். அந்த ஆள் எப்பவுமே பார்த்துருக்குறேன், அந்த கானா வினோத்துன்றவன். எதனா ஒரு குறை சொல்லிக்கின்னு எதனா சீண்டி சீண்டி சண்டை வலிப்பான். விஜய் டிவியில் அன்றைக்கே வந்து அதெல்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கணும். அந்த விஜய் டிவி நடத்துனாங்க பார்த்தியா, அந்த ப்ரோக்ராம் பிக் பாஸு. அதில் வந்து கேட்டிருக்கணும், இவங்களெல்லாம் கொஞ்சம் தட்டி வச்சிடணும் கடைசி டைமில். ஆனால் வந்து அந்த 18,00,000 தூக்கின்னு போன இதெல்லாம் அவர் ஒன்னில் தான் போயிருக்கணும். ஆ அவர் என்னமோ பெரிய அழகு மாதிரியே அந்த வாட்டர் மெலானை வேற கிண்டல் பண்ணுறாரு. கானா வினோத், முதல்ல உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் நல்லா பாரு. நீயே கறி சட்டி மாரி இருக்கிற. எதுக்கு அந்த ஆளே எதுக்கு கிண்டல் பண்ணி கிடக்குறீங்க? ஏன் கேங் ஃபார்ம் பண்ணுறீங்களா எல்லாத்துலேயும்? நீயே கழுவாத கறி சட்டி மாரி இருக்கிற பார்க்கறதுக்கு. எதுக்கு எல்லோரையும் கேங் ஃபார்ம் பண்ணுறீங்க? எங்கே போனாலும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிடுறீங்க. மீடியாவுள்ள வேறு ஜாதியெலாம் வரக்கூடாதா? மீடியாலாம் எல்லாமே வந்து வெள்ளித்திரைக்கு போனாலும் அப்படி தான் பண்ணுவீங்க, சின்ன திரைக்கு போனாலும் அப்படி தான் பண்ணுவீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்துட்டிங்கன்னா அப்படி அப்படியே ஒட்டிக்கிறீங்க. மேகனெட் மாதிரி எல்லாம் ஒட்டிக்கிறீங்க, மற்றவங்கள துரத்தி விட்டுறீங்க. இதே பண்ணின்னு இருக்கிறீங்க எல்லா இடத்துலையுமே தான். எல்லா கம்பெனியில் கூட அப்படி தான் சொல்கிறேன் நான். கம்பெனிங்களோட ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நிறைய கொடுத்துட்டானுங்க. ரெண்டாவது வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டானுங்கன்னா வரவங்களெல்லாம் ஒட்ட வச்சுக்கிறானுங்க. அவங்க ஆளுங்களாக பார்த்து ஒட்ட வச்சுக்கிறானுங்க. மூதி பேரை துரத்தி விட்டுறானுங்க. ஒன்று சண்டை போட்டு துரத்திடுறானுங்க, மிரட்டி துரத்திடுறானுங்க, அடித்து துரத்துறானுங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறானுங்க இவனுங்களாம்? இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் பார்த்துருந்தா நீங்களாம் இருந்திருப்பீங்களா? ஏடா பாவீங்களா? அந்த ஆள் என்ன பண்ணான்? அந்த வாட்டர் மெலான் அந்த அவரு கொஞ்சம் அந்த ஆள் படிப்புன்னா படிப்பு. ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு ஆளை போய் ஒரு மரியாதை இல்லாத தரக்குறவா. நீலாம் படிச்சிருந்தேன்னா உனக்குலாம் அந்த இது இருக்கும். நீ படிச்சியா என்ன பண்ணன்னு தெரில. நல்லா சாவு பாட்டு பாடின்னு தெரிஞ்சு கிடக்குற. சாவு பாடுற மாதிரி பாட்டு பாடின்னு குரலை வச்சுன்னு சுற்றின்னு கிடக்குற. உன் குரல் நல்லா இருக்குதா? உன் குரல் எதுக்கு உதவும்? உன் குரல்? யாருன்னா செத்தா பாடுறதுக்கு தான் உதவும் உன் குரல். ஏசாம்மா எதனா ஒன்று பண்ணின்னு கிடக்குறீங்க. யாரையும் மீடியாவிலையும் வாழ விட மாட்டேறீங்க. எல்லாத்துலேயுமே வாழ விட சின்ன திரையிலையும் வாழ விட மாட்டேறீங்க. எதுலேயுமே வாழ விட மாட்டேறீங்க. என்ன இது கேங் ஃபார்ம் பண்ணுறீங்களா? அப்படி அப்படியே ஒருத்தன் வந்து உள்ள நுழைஞ்சிட்டானா மற்றவனை வர விட மாட்டான் எப்போவுமே. ஒருத்தன் வந்து அவனுங்க உள்ள நுழைஞ்சிட்டுமே அவனுங்க ஆளுங்களையே பார்த்து 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 கூட வச்சுப்பானுங்க. மற்றவங்கள தட்டி விட்ருவானுங்க. ஏன்னா அவனுங்களோட இதுவே அதுதான். அவனுங்களுடைய இதுவே அத்தவங்கள வளர விடக்கூடாது. டேய், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கணும்டா. அத்தவங்கள வளர விடக்கூடாது, வர விடக்கூடாதுடா. மீடியாவிலேயே எங்கேயுமே வர விடாதுக்குடா.